அன்பார்ந்த தோழர்களே, இது பேட்டை டிவி. நான் உங்கள் ஆஷிக். செய்தியை பார்ப்பதற்கு முன்னாடி நேற்றைய தினம் நேபாளத்துல ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு பல மக்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, ராஜஸ்தான், மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல யாத்திரையா சென்றிருக்கிறாங்க. அவர்கள் இதுல பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ஓடை வழியாக பல பணியாட்களும் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் திடீரென்று அந்த வெள்ளம் வந்திருக்கு. எந்தவித முன்னறிவிப்பும் கிடையாது. ஏன் முன்னறிவிப்பு இல்லைன்னா, முதல் கட்ட தகவல் கிடைக்குது. இமயமலைகள்ல பனிப்பாறைகள்லாம் உருகி இருக்கு. வெப்பம் அதிகமா இருந்தனால. அந்த பனிப்பாறைகள்லாம் கீழ வந்து கற்களாகவும், முட்களாகவும் அது வந்து கலந்து பெரிய ஒரு வேகத்தை ஏற்படுத்தி, இயற்கையா இருக்கிற அந்த வழித்தடம் இருக்கும்ல, அந்த வழித்தடத்தை தாண்டிய ஒரு பெரிய அளவிலான ஒரு நீரோடையா அது மாறிருச்சு. மாறி தான் இந்த பாதிப்புக்குள்ளாயிருக்குன்னு சொல்லக்கூடிய செய்தி வந்துட்டு இருக்கு. இல்ல பல மக்கள் இன்னைக்கு பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. தேடுதல் பணி நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 57லேருந்து 60 நபர்கள் காணோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்களும் வந்துட்டு இருக்கு. இவர்கள் எல்லாமே விரைவில் கிடைக்கணும் அப்படிங்கிறது அது மேலதிகமான பிரார்த்தனையா இருக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, சில வட இந்திய தோழர்கள் என்ன பண்றாங்கன்னா, செல்ஃபி வீடியோ எடுக்குறாங்க. அந்த வேலை பணி செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க அவ்வளவு வேகமா வெள்ளம் வந்துட்டு இருக்கு. அந்த வெள்ளத்த அது கிட்டத்தட்ட நெருக்கமா வந்துருச்சு. மேல ஏறணும்னா ஒரு 1 கிலோமீட்டர் மேல ஏறணும் போல. அங்க வந்து வீடியோ கேமராவ ஆன் பண்ணிட்டு, அந்த வெள்ளத்த ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அவ்வளவு தேவை? அந்த வீடியோ அவ்வளவு வைரல் ஆகணுமா? அப்படின்னு பார்த்தா, நிச்சயமா கிடையாது. ஏன்னா, உயிர் தான் முக்கியம். ஆனா உயிர கூட பொருட்படுத்தாம ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாருங்கும்போது, இது ஆபத்துடைய ஒரு அறிகுறியா தான் என்னால பார்க்க முடியுது. சோ இப்ப செய்திகளுக்குள்ள போவோம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறாரு. சர்வதேச அளவுல இன்னைக்கு ஒரு பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக அவர் சமீபமாக பாகிஸ்தான் சென்று அங்கு மிகப்பெரிய அளவில் அவருக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு. பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய கிளைகள் ஆரம்பிக்கப்பட்டு கூடிய விரைவில் வந்து அங்க மிகப்பெரிய பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்தியாவிலையும் பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒன்னாக்கி அவர் பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அவருடைய வளர்ச்சி என்பது அசுர வளர்ச்சி. இடையில கூட சட்டமன்றத்துல புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அவருடைய முகம் தான் எங்களுடைய பிராண்ட். ஒரு முகம் பெரிய வேல்யூ, அட்ராக்டிவா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த பிராண்டும் அட்ராக்டிவும் இன்னைக்கு எப்படி மாற்றப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, போலியான செய்திகளா மாற்றப்பட்டிருக்கு. ஆமாங்க, கடந்த 2 நாட்களாக இன்னைக்கு சோசியல் மீடியால தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் இருக்காருல்ல, தளபதி விஜய், இத வடக்கனுக்கு தான் வேகமா பரப்பிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா பாகிஸ்தான்லயும் பரப்பிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வடக்கனுக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து ரொம்ப அந்த கவர்ச்சி குஜினி மஸ்து நடிகைகள் எல்லாமே அல்லது ஹீரோயின் போல தன்னை நினைத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள் எல்லாமே விஜயை வந்து ஒரு ட்ரேட்மார்க்கா எடுத்து அவரை பத்தி பேசினா காசும் கிடைக்கும் வியூஸும் கிடைக்குங்கிறதுக்காகவே சில ரோட் மாஃபியாக்களின் வழியாக விஜயை வைத்து ட்ரெண்ட் பண்ணி கொண்டிருந்தார்கள். எந்த அளவுனா அடுத்த பிஎம் மோடியா விஜயா அப்படிங்கிற டிபேட் கூட போயிட்டாங்க. இது மோடிக்கு தெரியுமான்னு தெரியல. கேட்டார்னா நிச்சயமாக மோடி கோபம் அடைஞ்சிருவார். ஏன்னா அவருக்கு கீழே ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அமித்ஷா போன்றவர்கள், யோகி போன்றவர்கள்லாம். அப்ப மோடிக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி போய் மோடியை கடுப்பாக்கிட்டாங்க. சோ வட மாநிலங்கள் முழுக்கவே இன்னைக்கு வந்து விஜய் பெரிய அளவு ப்ரொமோட் பண்றது, விஜய் செய்யாத விஷயங்களை தமிழ்நாட்டுல இதெல்லாம் செஞ்சுட்டாரு, பசுவதையை கொண்டு வந்துட்டாரு, ஹாஸ்பிட்டல்ல வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இறந்தவர்களுக்கெல்லாம் முழு பில்லை வந்து செட்டில் பண்ணிட்டு இருக்கிறாரு. யாருக்காவது ஜியோ பில் வந்து கொஞ்சம் அதிகமாயிருச்சா சொல்லுங்க, இங்க ஜியோவை தடை செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு விஜய மையமா வச்சு அவங்க வந்து வியூஸுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ட்ரெண்ட் பண்ணி விட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி இன்னைக்கு என்ன இருக்குன்னா பாகிஸ்தான் நோக்கி போயிருக்கு. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சில அடிப்படைவாதிகள் நம்ம சொல்லலாம். அடிப்படைவாதிகள்னா வெறும் காசுக்காக வேலை செய்யறவங்கன்னு சொல்ல முடியும். விஜய் ஒரு ட்ரேட்மார்க்கை கையில எடுத்துக்கிட்டு வியூஸுக்காக பாகிஸ்தான் விஜய் வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை தான் 2 நாளா பரப்பிட்டு இருக்காங்க. விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா நேரா பாகிஸ்தான் போய் லாகூர்ல இறங்கி இருக்காரு. ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அவருக்கு. லாகூருக்கு போன பின்னாடி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சந்திச்சிருக்கிறாரு. குறிப்பாக அங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாம் 10,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறாரு இலவசமா. இங்க 1000 ரூபாய் இன்னும் பணம் வரல, இன்னும் 2,000 ரூபாய் பணம் வரல, 6 சிலிண்டர் 3 சிலிண்டர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இவ்வளவு சொல்லொன்றும் செயலொன்றா செயல்பட்டு கொண்டிருந்தவர் பாகிஸ்தான்ல போய் 10,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறாரு. இதை நீங்க நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இதற்கு அடுத்து சொன்ன ஒரு விஷயம் தான் என்னையே சாக்கடைய வச்சிருச்சு. என்னன்னா, முன்னாள் பாகிஸ்தானுடைய பிரதமர் இம்ரான் கானை சந்திச்சு கை குலுக்கி அவருக்கு வந்து பெரிய அளவுல வாழ்த்து அவர்கிட்ட பெற்றாரு, அவர் பாராட்டினாருங்கிற மாதிரி ஒரு ஏஐ வழியாக உருவாக்கிய வீடியோவை இன்னைக்கு பரப்பிட்டு இருக்கிறாங்க. உண்மை விஷயம் என்ன தெரியுங்களா? இம்ரான் கான் இப்ப வெளியே இல்லை, உங்களுக்கு தெரியும். குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிறையில் இருக்கிறாரு. சமீபமா பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சிஃபா இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு வந்து மருத்துவம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. உச்சநீதிமன்றம் விசாரிச்சுட்டு அவருக்கான மருத்துவம் கொடுங்க என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனுமதி கொடுத்துருந்துச்சு. அந்த அடிப்படையில இந்த சிஃபா ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டு அவர் உடம்பெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மீண்டும் அவரை வந்து அடியாலா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறை, அந்த சிறைக்கு மீண்டும் அனுப்பிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட இன்னைக்கு நான் சொன்னது எல்லாமே இந்த 11, 12, 20, 25 தேதிக்குள்ள நடந்த விஷயங்கள்.
சிறையில இருக்கக்கூடிய நபரை எப்படி உங்க தலைவர் சந்திச்சாரு? அவர் வந்து ஏதாவது மேஜிக் பண்றாரா? இல்ல அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கான்னு பார்த்தா, ஏஐ வழியாக பரப்பிட்டு இருக்கிறாய்ங்க. பாகிஸ்தானுக்கு போனாரு, இப்படி பண்ணுனாரு, அப்படி பண்ணுனாருன்னு சொல்லிட்டு. ஸோ இத ஒரு பக்கம் மோடிய மறுபடியும் கோவப்பட வச்சிருக்கு. புரியுதுங்களா? அப்ப விஜய் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காய்ங்க. எந்த அளவு இவங்க கூட்டிட்டு போக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அடுத்து வந்து இந்தியாவுடைய பிரதமரா விஜய் வருவாரு. அவரு தான் ரஷ்யாட்டயும், அமெரிக்காட்டயும், ஈரான்ட்டயும் போன்ற நாடுகள்ல பேசுவாரு. அந்த அளவு அவருக்கு தெம்பு இருக்கு. அவருக்கு வந்து பெரிய டேலண்ட் இருக்குன்னு பரப்பிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யா, அமெரிக்காலாம் விடுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேச சொல்லுங்க. வாய திறக்க சொல்லுங்க. வாய திறந்தா அவ்வளவுதான் அப்படிங்கிறாருல்ல. வாய திறந்து தெளிவா பேச சொல்லுங்க. அவ்வளவுதாங்கிற அளவுக்கு நாங்க பயப்படுற மாதிரி அவரை பேச சொல்லல. சோ இந்த அளவு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ். ஃப்ரண்ட்லைன் நியூஸ் பேப்பர் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இதோடைய முகப்பு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய தலைவராக வந்து சித்தரிக்கப்பட்டு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. இது ஃப்ரண்ட்லைன் அந்த நியூஸ் பத்திரிகையுடைய நிருபர்களே சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு போலியான செய்தி. ஃப்ரண்ட்லைன்ல இப்படிப்பட்ட செய்திகள்லாம் வரல. அவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு மாஸ் அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்லைன் வெளிப்படையா சொல்லிருச்சு. இது போலியான செய்தி. இதுக்கப்புறம் நேத்து தமிழ்நாட்டுல ஒரு உருட்டு நடந்துச்சு பாருங்க. உண்மையா சொல்றேன். வட இந்தியால இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் கூட அறிவு சார்ந்த அடிப்படையில் இன்னைக்கு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுல சில தற்குறிகள் இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் மைக்க நீட்டி ஒரு ஊடகவியலாளர் கேட்கிறாரு, உங்களுடைய தளபதி விஜய் ஆட்சி எப்படி இருக்கு? அவர்தான் எங்களை வாழ வச்சுட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? இங்க விஜய் தளபதி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ரூ. 1 அரசுடைய காசு எடுத்து செலவு பண்ணல. அவருடைய சொந்த காசை செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வீட்டெல்லாம் வித்து செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது, அப்படியாமா? அப்ப அரசு பணத்தை தொடவே இல்லை. தொடவே கிடையாது. அப்ப இந்த சிலிண்டர் கொடுக்கறது, இந்த பணம் அதெல்லாம் அவர் சொந்த காசு தான். இப்ப என்ன திட்டம் செஞ்சிருக்கிறாரு? ரூ. 1000 பணம் கொடுத்திருக்கிறாரு. தெரியாதா உங்களுக்குன்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு ஷாக் அடைய வச்சிருச்சு அந்த புள்ள. இது இல்லாம அவர் வந்து எந்த நிதியும் அவர் தொடல அப்படின்னு சொல்லும்போது தான், ஏம்மா ஒவ்வொரு திட்டத்துக்கும் 400 கோடி, 500 கோடி ஆகுது. அவருடைய மேனிஃபெஸ்டோல 700 கோடி தான் அவருக்கு இருக்குங்கிறாரு. எப்படி கொடுக்க முடியும்? அதெல்லாம் குடுப்பாருங்க எங்க தளபதி. எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கெல்லாம் எல்லாம் கிடைக்குது. அவர் சொந்த காசுல செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, அறிவுகெட்டத்தனமா, கூமற்றத்தனமா அந்த புள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு? பேசிட்டு இருக்கு. இது போல பல்வேறு தற்குறிகள் ஒன்று சேர்ந்து தான் இன்னைக்கு இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆட்சியில உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். 35% தான் அவருக்கு கிடைச்ச ஓட்டு. பாக்கி 65% கிட்டத்தட்ட அவருக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் தான். இப்ப யாரு பாவம்ன்னு பார்த்தா, இந்த 65% எதிர்த்து ஓட்டு போட்டாங்கல்ல, அவர்கள் தான் இன்னைக்கு பாதிக்கப்பட்டுட்டு அப்பாவிகளாக இன்னைக்கு பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையா பார்க்க முடியுது. அடுத்து அமெரிக்காவுல ஆர்எஸ்எஸ் நுழையக்கூடாது. ஆர்எஸ்எஸ் இங்க வந்தால் நாங்கள் நிச்சயமாக எதிர்ப்போம் சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்க வீதிகள்ல இன்னைக்கு மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு நிகழ்ச்சி வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய நியூயார்க் சிட்டியில நடக்க இருக்கு. குறிப்பாக நியூயார்க்ல இருக்கக்கூடிய மெடி ஸ்கொயர் கார்டன்ல நடக்க இருக்கு. ஸோ இந்த மெடி ஸ்கொயர் கார்டன்ல நடக்க இருக்கிறதுனால இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், அங்க இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாமே இன்னைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் உடைய நிகழ்ச்சியை எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் இங்க நிகழ்ச்சி நடத்தக்கூடாது. ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இது வெறும் சின்ன சின்ன அமைப்புகள் முன்னெடுக்கல. யுஎஃப்சிஐஆர்எஃப் என்று சொல்லக்கூடிய யுனைடெட் ஸ்டேட் கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ரிலீஜியன் ஃப்ரீடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அதே போல மத சுதந்திர ஆணையம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே கிட்டத்தட்ட கடந்த ஒரு வாரமாகவே ஆகஸ்ட் 9ஆம் தேதி இங்க ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத் உள்ள என்ட்ரி ஆகக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் இன்னைக்கு ஒரு பெரும் அடியாக, இன்னைக்கு பெரும் எதிர்ப்பாக நியூயார்க்குடைய ஒரு சிறந்த மேயராக இருக்கக்கூடிய ஜொஹ்ரான் மம்தானி இன்னைக்கு தனது எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கிறாரு. ஒரு ஊடகத்துல கேள்வி கேட்கிறாங்க, இப்படி ஆர்எஸ்எஸ் உடைய நிகழ்ச்சி நடக்குதே, இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்கும் போது வெளிப்படையா சொல்றாரு, ஆர்எஸ்எஸ் இந்த அமெரிக்காக்குள்ள நுழையக்கூடாது. ஏனென்றால் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு இந்துத்துவ அமைப்பு. நான் வந்து எனது ஆரிஜின் இந்தியா தான். இந்தியாவுடைய வம்சாவளியை சார்ந்தவன் தான் நான், ஜொஹ்ரான் மம்தானி. என் தாயார் அவங்க மீரா நாயக், அவங்களும் இந்தியா வம்சாவளியை சார்ந்தவங்க. சோ இப்படி நாங்க இருக்கும்போது இந்தியாவை ஒரு ஒற்றுமையான நாடாக நாங்க குறிப்பாக இந்து, முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக, வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடாக பார்த்தோம். ஆனா இந்த ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணியிருக்குன்னா பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு, மதவாத சிந்தனையை ஏற்படுத்தி இருக்கு, சிறுபான்மை மக்கள் கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பல குற்றச்சாட்டுகளை வச்சு இத்தகைய இந்த ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இந்துத்துவ கும்பல்கள் இங்க வரக்கூடாது அப்படிங்கிறது நான் தெளிவா இருக்கேன். ஆனால் இருந்த பொழுதும் ஒரு பிரைவேட்டா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதை தடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை வந்து ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் ஜொஹ்ரான் மம்தானி தெளிவா சொல்றாரு. அப்ப ஜொஹ்ரான் மம்தானி இந்த இந்துத்துவ கும்பலுக்கு எதிராக இருந்து இன்னைக்கு தனது கருத்தை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு. ஆனால் ஜொஹ்ரான் மம்தானி ஒரு பக்கம் சொன்னால் கூட அங்க இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு எப்படியாவது தடையை வாங்கணும்னு சொல்லிட்டு
தெரு வீதிகளில் போராடிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த இடமாக இருக்கக்கூடிய மெடிசன் ஸ்கொயர் அந்த கார்டன், இந்த கார்டன் வந்து ஒரு பெரிய பிரசித்தி பெற்றமான ஒரு இடம். ஏன்னு கேட்டீங்கன்னா 1939ல முதல் முறையாக இந்த நாசிக்கள் பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு நடத்துறாங்க. அங்க நாசிக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து மதவாத சிந்தனை, பிரிவினை, மனித குலத்திற்கு எதிரான சம்பவங்கள்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அந்த மீட்டிங்ல பேசுறாங்க. அதுதான் முதல் முறையாக அங்க நடந்த ஒரு தவறான மீட்டிங். ஆனா அந்த மீட்டிங்க்கு அப்புறம் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய மீட்டிங் தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு இந்த 1939 நாசிக்கள் கூட்டத்தையும் இந்த ஆர்எஸ்எஸ் உடைய மீட்டிங்கையும் ஒன்றிணைத்து இன்னைக்கு மக்கள் பேசுறாங்க. ஆனால் இதற்கு இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, இந்த காலத்துலதான் இந்த நான் சொல்லக்கூடிய மெடிசன் ஸ்கொயர் அந்த கார்டன்ல பல்வேறு அற்புதமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதாவது பல்வேறு ஆக்கப்பூர்வமான பேச்சாளர்கள் பேசியிருக்கிறாங்க, நல்ல விஷயங்களை பேசியிருக்காங்க, பல முக்கிய தலைவர்கள் கலந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பிரசித்தி பெற்றமான ஒரு இடமாக அந்த கார்டன் காணப்படுது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22,000 பேர் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ 22,000 பேர் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இடம், ஒரு மகத்தான இடத்திற்கு இது போன்ற சிந்தனைவாதிகள் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நியூயார்க்குடைய பல்வேறு வீதிகள்ல இன்னைக்கு போராட்டங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த போராட்டங்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா டிஸ்பிளே தான். பெரிய பெரிய வாகனங்கள்ல பெரிய டிஸ்பிளே, வால்பேப்பர், ஃபிளக்ஸ் போன்ற அடிப்படையில இதுவரையிலும் ஆர்எஸ்எஸ் என்னென்ன செஞ்சிருக்கு, குறிப்பாக இந்த ஆர்எஸ்எஸ் குஜராத் கலவரத்துல என்னென்ன செஞ்சுச்சு, இந்த ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தங்கள் என்ன, பாபர் மசூதி எப்படி இடிக்கப்பட்டது, எப்படி பில்கிஸ் பானு விஷயத்துல இது வந்து அநீதமா நடந்திருக்கு, மார்ட்டின் பேரால் எப்படி முஸ்லீம்களை கொல்லுது, லவ் ஜிஹாதுங்கிற பேர்ல எப்படி வந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை பண்ணுது, அதே போல ஜெய் ஸ்ரீராம் சொல்லி சொல்லி எப்படி முஸ்லீம்கள் அடிக்குது, கிறிஸ்துவ முஸ்லீம்களுக்கு எதிராக அது எப்படி எப்படி செயல்பட்டு இருக்கு, முஸ்லீம்கள் மதம் மாத்துறாங்க அப்படிங்கிற பேர்ல என்னென்ன அட்டூழியங்கள் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முழு விவரத்தையும் எடுத்து அது என்ன பண்ணிட்டு இருக்கு, டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கு. குறிப்பாக காந்தியை கொன்றது ஒரு ஆர்எஸ்எஸ் நபர் கோட்சேன்னு சொல்லிட்டு அதை டிஸ்பிளே பண்ணி தெரு வீதிகள்ல இந்த ஆர்எஸ்எஸ் உடைய முகத்திரையை கிழிக்கும் விதமாக இன்னைக்கு பண்ணி காட்டிட்டு இருக்கு. அப்ப இதோடைய வெளிப்பாடு என்னன்னா ஆர்எஸ்எஸ் அமெரிக்காக்குள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிறதா அதோட முதல் அஜெண்டாவா இருக்கு. நம்ம நேற்று ஒரு காணொலி பேசியிருந்தோம். அந்த காணொலியில் நம்ம சொல்லியிருந்தோம் ஜெய்ப்பூர் டாக்ஸ் ஃபோரம் என்று சொல்லக்கூடிய ஒரு இணையதள பக்கம். இதோடைய அடுத்த ஊடக பிரிவா இருக்கக்கூடிய ஜேடி டிஜிட்டல் கம்யூனிகேஷன், இந்த இரண்டும் சேர்ந்து முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல்வேறு போலியான செய்தியை பரப்பிட்டு இருக்குன்னு நேற்று தெல்ல தெளிவா உங்களை ஆதாரத்தோடு நம்ம சொல்லியிருந்தோம். அதுல ஒரு அமைப்பு, இந்த அமைப்புடைய பேர் பாத்தீங்கன்னா பெல்லிங் கேட். இது வந்து அமெரிக்கால இருக்கு அமைப்பு இல்ல, ஒரு ஒரு இணையதள பக்கம், ஒரு ஊடக பிரிவு. இந்த பெல்லிங் கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊடக பிரிவு பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்ன மாதிரி ஜெய்ப்பூர் டாக்ஸ், அதே போல ஜேடி டிஜிட்டல் கம்யூனிகேஷன், இது இரண்டு அமைப்போடு இதோடு இணைந்த ஒரு ஊடக பிரிவாக அமெரிக்கால இருந்து செயல்படுது. இந்த அமெரிக்கால இருந்து செயல்படக்கூடிய இதுக்கு யார் வந்து பொறுப்பா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி குடியரசுத் தலைவர் கட்சியுடைய ஒரு வேட்பாளராக இருந்தவர் 2022-23 இருந்து தோற்றவர். அவரு இதுல வந்து பொறுப்பா இருக்கிறாரு. குறிப்பாக விஹெச்பி, விஸ்வ ஹிந்து பரிஷத் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு இந்துத்துவ அமைப்புல செயல்பட்ட நபராக இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, அமெரிக்கால உட்காந்துக்கிட்டு அமெரிக்க அரசுடைய அனுமதியோடு அதோடைய மேற்பார்வையோடு கண்காணிப்போடு கிட்டத்தட்ட முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை அமெரிக்கால இருந்து இந்த பெல்லிங் கேட் என்று சொல்லக்கூடிய இணையதள பக்கங்கள் வழியாக பரப்பிட்டு இருக்கிறாரு. சோ இந்த அளவு என்ன பண்றாங்க இவங்க, இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்க முஸ்லிம்கள் கிறிஸ்தவருக்கு எதிரான விஷயங்களை கொண்டு போறாங்க. ஆனா மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் கேட்கும் போது அப்படிலாம் இல்ல. இந்த நிகழ்ச்சி நடக்குது ஆகஸ்ட் 29, அந்த நிகழ்ச்சி மனிதகுல ஒற்றுமைக்கான நிகழ்ச்சி. உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒற்றுமையாக கொண்டாட்டத்துல இருக்கணும், உலக மக்கள் எல்லாமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு தான் நாங்க ஒற்றுமையை கலாச்சாரத்தை பேணு விதமா நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. சோ அமெரிக்காவில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்து கனடா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரிட்டன்ல லண்டன் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் பகவத் அடுத்தடுத்த நாடுகள்ல பேசக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் ஷேடுல இருக்கிறாரு. சோ இந்த அமெரிக்காவை முடிச்சுட்டு நீ அடுத்தடுத்து போறாரு. ஆனால் அமெரிக்காக்குள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தடையை வந்து இன்னைக்கு அந்த மக்கள் முன்னெடுத்து போராடிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது உள்ளளவு அமெரிக்கால நிச்சயமாக மனிதநேயம் கொண்ட நபர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் இந்த இந்துத்துவ கும்பல்களை எதிர்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவா பார்க்க முடியுது. இதோடு சேர்த்து நான் சொன்னேன்ல ஜெய்ப்பூர் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகை இந்த ஜொஹரான் மம்தானி நியூயார்க்குடைய மேயரை பத்தி ஒரு கொச்சையான விஷயத்த போலியா பரப்புச்சு. அது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய பாலியல் குற்றவாளி சம்பந்தமா பல செய்திகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் தொடர்பு இருக்கு, மோடியுடைய பேரும் அதுல அடிபடுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இருக்கார்ல, இவருடைய ஃபைல்ல பாத்தீங்கன்னா ஜொஹரான் மம்தானுடைய தாயாரா இருக்கக்கூடிய மீரா நாயக் அவங்களுடைய பேர் வருது. அப்ப அவங்க வந்து எப்ஸ்டீனோட தொடர்புல இருந்திருக்காங்க. எப்ஸ்டீனுக்கும் இவங்களுக்கும் மீராவுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு போலியான செய்தியை பரப்புச்சு. அதோடு சேர்த்து என்ன சொல்லுதுன்னா இந்த சாரா இருக்காங்கல்ல, இந்த மீராவுக்கும் எப்ஸ்டீனுக்கும் இந்த தொடர்புல தான் இந்த மம்தானி பிறந்தாருன்னு சொல்லிட்டு அவ்வளவு கொச்சையான வார்த்தையை பயன்படுத்தி மிகப்பெரிய அவதூற இந்த
ஜெய்ப்பூர் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இணையதளம் வெளியிட்டுச்சு. ஸோ இதெல்லாம் எந்த அளவு வந்து ஒரு முஸ்லீம் வெறுப்பு தன்மையில வந்து செயல்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது போன்ற தகவல்கள தொடர்ந்து பார்ப்பதற்கு நமது பேட்டை டிவி சேனல சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். பேட்டை பராக்.